வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி பொட்டுக்கடலை குழம்பு. அதுக்கு இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். 10 நிமிஷத்தில் சட்டுன்னு ரெடி ஆகிடும். தேவையான பொருட்கள்: பொட்டுக்கடலை 1 கப்பு, பொட்டுக்கடலையை பவுடராக்கி வச்சுக்கணும். வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி வந்து நசுக்கி வச்சுக்கணும். கருவேப்பிலை, உப்பு, பெருஞ்சீரகம், லவங்கம், பிரிஞ்சி இலை. எண்ணெய் கொதிச்சிடுச்சு. இப்போ லவங்கம் போட்டாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் போட்டுருணும். அது வெடிக்கும் போதே வெங்காயத்தையும் போட்டுருங்க. வெங்காயத்தை போட்டாச்சு. இதை வதக்கிட்டுருக்கோம். இதுலேயே பச்சை மிளகாவையும் போட்டுடலாம். இப்போ இதில் இஞ்சியை போட்டுருவோம். கருவேப்பிலை இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்குவோம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை போட்டுடலாம். பொட்டுக்கடலையை தண்ணி ஊற்றி இதை கரைச்சி வச்சுக்கலாம். ஏன்னா பவுடர் அப்படியே கொட்ட முடியாது, அப்படியே கொட்டிட்டா கட்டி ஆகிடும். அதனால் கரைச்சி வச்சுக்கலாம். வீடியோவில் மஞ்சத்தூள் சொல்ல மறந்துட்டேன், அதை இப்போ ஆட் பண்ணியாச்சு. தக்காளி வதங்கினதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். காரம் அதிகமாக வேணுங்கிறவங்க மிளகாத்தூள் எக்ஸ்ட்ரா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை பச்சை மிளகாவே வேணும் அப்படின்னா நீங்கள் அதை அரைச்சி கூட ஊற்றிக்கலாம். ஏன்னா இது வந்து மிளகா நான் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டுடலாம். இப்போ வெங்காயம் தக்காளி தண்ணியெல்லாம் ஊற்றுனது நல்லா கொதிச்சுட்ருக்கு. இப்போ கரைச்சி வச்ச அந்த பொட்டுக்கடலை பவுடரை கரைச்சி வச்சுருந்தோம், அதையும் ஊற்றி நல்லா 2 கொதி வந்தவொடனே இறக்கிடலாம். இது ரொம்ப திக்காக இருக்கும், அதனால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த உடச்சக்கடலை பவுடரை அரைச்சி நம்ம கலக்கி ஊற்றிட்டோம். அது நல்லா 2 கொதி வந்தால் போதும். பவுடருங்கிறதுனால ரொம்ப திக்காக இருக்கும், அதனால் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், பொட்டுக்கடலை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இட்லியும் சூடாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் போடுங்க. நன்றி, வணக்கம்.